ஏற்றத்தாழ்வுகள் எந்த இதுவுமே இல்லை. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிஸ்டர்ஸ் எல்லாருமே. அதனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இன்றைய தினத்திலே கொஞ்சம் நேரத்தை தியானத்திற்காக நான் பெரிய பிரசங்கெல்லாம் பண்ண போகிறதில்லை. எல்லோரும் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் பிரசங்கமார்கள் தான். உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரிஞ்சதில்லை. இதனால் கொஞ்சம் ஆண்டோட சமூகத்தில் ஒரு சில வேத வார்த்தைகளை மட்டும், ஒரு சில ஊழியக்காருடைய அனுபவங்களை மட்டும் பகிர்ந்து கொண்டு நம்மளோட ஊழியத்திற்கு அது எப்படி பிரயோஜனமாக இருக்கிறது மட்டும் பார்த்து நம்ம இருந்து கொள்ளலாம் முடித்து கொள்கிறேன். கொஞ்ச நேரத்தில் அதற்காக அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். அவர் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். நேற்று அருமையான செல்வாமையா அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை குறித்து அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நான் நினச்சேன், இன்னைக்கு எல்லா பாஸ்டர்களெல்லாம் பயங்கரமாக கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பேப்பர் கடகடாதுப்பா மாதிரி பேப்பர் தான் சைன் நிரம்பி வரணுமே தவிர எங்கே பார்த்துட்டு வந்தது இல்லை. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆர்டருக்குள்ள அந்த கொஸ்டின் சொல்லும்போது கொஞ்சம் பதில் சொல்கிறதுக்கு இது அப்படி வேண்டாங்க ஐயா, டைரெக்டாக கேட்டுருங்க ஐயா. பிரேஸில் யார் கொஸ்டின் பேப்பர் நடத்தினாரு. ஸ்தோத்திரம். இந்த பவுலை பற்றி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு மிகுந்த உபதிரவப்பட்டு கர்த்தர் ஊழியத்தை செய்த ஒரு மகா ஒரு பயங்கரமான ஒரு தியாகின்னு பவுலை குறித்து நம்ம சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அவருடைய தியாகங்கள், அவருடைய ஊழிய பிரயாணத்திலே அவர் செய்த காரியங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது நம்மளோட ஊழியத்தில் நாம ஒரு கால்வாசி கூட இல்லைன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் ஊழியத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிப்பதான் ஆசாரியத்துக்கு போய் இந்த மாற்றுத்தராய புருஷரையும் ஸ்திரீகளையும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயத்திற்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். அதாவது ரோம அரசாங்கத்தின் ஒரு பெரிய அதிகாரி, அவருக்கு எல்லா நியாயப்பிரமாணத்தை 13 வயசு வரைக்கும் அவர ஊர்ல கற்றுக்கொண்டு மறுபடியும் இன்னும் அதிகமாக படிப்பதற்கு கமாலியனுடைய பாதத்தருகே இருந்து கற்றுக்கொண்ட ஒரு பயங்கரமான ஒரு பண்டித மேலே இருந்தால் பவுலை நம்ம சொல்ல முடியும். அப்பேற்பட்ட ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், அதாவது அவர் கற்றுக்கொண்ட அதே நியாயப்பிரமாணத்திற்கு பயங்கரமான பக்தி வைராகியம் கொண்ட பவுல். அந்த பவுல் அப்படியாக கிறிஸ்தவர்களை, அதாவது எருசலேமில் உள்ள கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்த அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அவர்களை பிடித்து உபதிரப்படுத்துவதற்காக, அவர்களை பிடித்து சிறையில் அடைப்பதற்காக பத்திரத்தை, அதாவது அதிகார பத்திரத்தை வாங்கிட்டு வரும்பொழுதுதான் ஆண்டவர் பார்வை, எவ்வளவு நாள் நீ என் பிள்ளைகளை தேடுவாய், ஹல்லேலூயா, எவ்வளவு நாள் நீ என் பிள்ளைகளை உன் கண்ணால தேடுவாய் என்று சொல்லி அவன் கண்ணையே ஆண்டவர் தொட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கண்ணை தொட்ட பொழுதே அவர் 3 நாட்கள் கண் தெரியாமனாக குருடனாய் கீழே விழுந்ததாக நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவர் விழுந்த உடனே அவன்
விழுந்து அப்பொழுது ஆண்டவர், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னோட சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு அவர், ஆண்டவரே நீ யார் என்றார். ஏனென்று சொன்னா அது வரைக்கும் கிறிஸ்துவே அவனுக்கு தெரியலை, இயேசு கிறிஸ்துவே தெரியாததுனால தான் ஆண்டவரே நீ யார். ஏன்னா நியாயப்பிரமாண புத்தகத்தை அவனுக்கு தெரியும், ஆனா இயேசு கிறிஸ்துவை பற்றி கொஞ்சம் கூட பவுலுக்கு தெரியவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்றார். அப்ப இயேசு என்ற அந்த வார்த்தை கேட்ட உடனே அவர் நினைச்சான், ஓ நான் துன்பப்படுத்துகிற அல்லது நான் உபதிரவப்படுத்துகிற அல்லது நான் யாரையெல்லாம் எத்தனை உபதிரவப்படுத்துகிறோமோ அவர்களுடைய தேவன் தான் என்பதை புரிந்து கொண்டு உடனே அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று ஆண்டவரோடு கேட்கிறான். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில அவன் எந்த ஒரு தீர்மானம் எடுத்தாலும் நம்முடைய சுயமாக நாம் எடுக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் நாம் தேட வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவருடைய சித்தம். ஏனென்று சொன்னால் அது வரைக்கும் அவன் அரசாங்கத்தினுடைய அல்லது அதிகாரிகளுடைய அல்லது அவனுடைய சொந்த சித்தத்தை தான் அவன் நிறைவேற்றி கொண்டிருந்தார். அதுவுமே பயங்கர வக்தி வைராகியத்தினாலே வெறித்தனத்தினாலே அவன் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்த அந்த பவுல் இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே அவன் கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இது கிறிஸ்தவனுடைய தெய்வம் தான் என்று சொல்லி. அங்க என்ன சொல்றோம்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமான. முதலாவது நாள் பவுலை குறித்து நாம் பார்க்கும்பொழுது முதல் பாயிண்ட் என்னன்னா, அவர் தேவனுடைய சித்தத்தை கேட்கிறவனாய் காணப்பட்டான். எப்படி ஆண்டோட சத்தத்தை கேட்டதோ அப்பவே தெரிஞ்சிச்சு, ஓ நான் செய்கிறது தேவனுக்கு பிடிக்காத காரியம், அதனால இது முதல் கொண்டு நான் செய்ய போறது என்ன தெரியுமா, இனி அவருடைய சித்தத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். அதற்கு கர்த்தர், நீ செய்ய வேண்டியதே அங்கே உனக்கு செய்யப்படும். அவனுடைய கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒண்ணுமே காணாதிருந்தார்கள். அந்த 3 நாட்கள் பார்க்கும்போது அவன் கண் தெரியாதவராய் 3 நாட்கள் அங்கே யூதா இருக்கிறதான ஒரு சீஷனுடைய வீட்டில் இருக்கிறதை ஒருத்தருடைய வீட்டில் இருக்கிறதை பார்த்தோம். அந்த இடத்துல அனனியா என்ற சீஷனை அனுப்பி அவருக்கு விடுதலை கொடுப்பதற்காக அங்கே அனுப்புறாங்க. அங்கே அனுப்பும் போது அந்த 3 நாட்கள் ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கிறேன் என்று கேட்ட அதே பவுல் அந்த 3 நாட்கள் கண்ணு தெரியாதவராய் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே காத்திருந்து செபிக்கிற ஒரு சீஷனாய் காணப்பட்டார். ஏனென்று சொன்னால் இதுக்கு கர்த்தரே சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு தேவனே சாட்சி. ஏனென்று சொன்னால் அனனியாவிட்ட சொல்லும்படி சொல்றாங்க, அவன் நீ அங்க போய் எங்க தேடு, அவனுக்கு யூதாவுடைய வீட்டுல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிறதான ஒரு முதலாவது தேவனுடைய சித்தத்தை அறிகிற ஒரு பவுல். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற எடுத்த உடனே ஆண்டவர் சத்தத்தை கேட்ட உடனே அவன் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற, புசியாமல் குடியாமல் 3 நாட்கள் தன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாய் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு பவுலை நாம் அந்த இடத்திலே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு தேவனே சாட்சியாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் சோதரம் அவன் நல்ல ஜெபிக்கிற மனுஷன் இருக்கிறபடினாலே அந்த 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவன் அதிகமாய் பலப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லிக்கிறாங்க. ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களை பார்க்கிறோம். அப்போ ஜெபத்திலே தரித்திருக்கிற ஒரு ஊழியக்கார், ஜெபத்திலே தரித்திருக்கிற ஒரு சகோதரிகள் ஒரு தைரியம், ஊழியத்திலே எங்க போனாலும் ஒரு பலம் நம்மளுக்கு. ஏனென்று சொன்னால் அவருடைய சித்தம் ஆமென் அவர் அந்த பவுலை அறிவிக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். அவருடைய சித்தத்தை அவர் ஏற்றுவாங்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் சித்தமுள்ளவராய் காணப்பட்டார். இது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரையுள்ள வசனங்கள் நாம் வாசிக்கும் போது கட்டுகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் எனக்கு இருக்கிறது தெரிஞ்சே அவர் எங்க போறாங்க தெரியுங்களா, எருசலேமுக்கு கடந்து செல்கிறார். எருசலேமில் என்ன இருக்கிறது,
பாடுகள் இருக்குது. ஆனால் அது தெரிஞ்சே அவர் அங்க போவதற்கு தைரியப்படுதுன்னு சொன்னா அது சும்மா அல்ல, அவருடைய ஜெப வாழ்க்கை. அந்த ஜெப வாழ்க்கையில அவர் தைரியத்தை பெற்றுக்கொண்டார், பலனை பெற்றுக்கொண்டார், திடனை பெற்றுக்கொண்டால் அவைகளை அனுபவிக்கக்கூடிய தெய்வீக கிருபையை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்பான தேவ சகோதரர்களே, இன்னொரு வசனத்துல என்ன சொல்றா, அவர் நாலாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர் தன் பிராணனை கூட அருமையா எண்ணேன் என்று சொல்லி பார்க்கிறோம். நாலாவது பாயிண்ட் அவர் தன்னுடைய பிராணனை கூட, அவசரமா சொல்ற டைம் இல்லைன்னு சொன்னனால ஸ்பீடா போயிட்டு இருக்கேன், என் பிராணனை கூட அருமையா எண்ணேன் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ என்னுடைய பிராணனை அருமையா எண்ணேன் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையிலே அவன் ரட்சிக்கப்படாத காலத்திலே எத்தனையோ காரியங்கள் தேடினாங்க. படிப்பு தேடினாங்க, சம்பாத்தியம் தேடினாங்க. நல்ல ஒரு குலீனமான நல்ல ஒரு சம்பத்து நிறைந்த ஒரு குடும்பத்திலே எபிரேயனாக யூதனாய் பிறந்த அந்த பவுல் எந்த குறையும் இல்லாத வாழ்ந்தான். ஆனால் எப்போ தேவனை அண்டிக் கொண்டமோ, எப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்டமோ, அப்பவே அவன் தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணிச்சவனாய் காணப்படுகிறான். அவன் சொன்னான், எனக்கு என் பிராணனை கூட நான் அருமையா என்றதில்லை. ஏன் என்று சொன்னான், எனக்காக என்னை பரிசுத்தப்படுத்தின, என்னை தெரிந்தெடுத்த, எனக்காக அவன் சோதரம் ரத்தத்தை சிந்தின அந்த தேவனுக்காக என் பிராணனை கூட நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவர் அவன் அர்ப்பணிக்கிறது நாம பார்க்கிறோம். அவர் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறதான ஒரு அப்போஸ்தலனாய் நாம் காணப்படுகிறோம். அப்போஸ்தலர் 1:8 நாம் பார்க்கிறோம், நீங்கள் பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையில் என்ன பண்ணணும், எனக்கு சாட்சிகள் ஆவீர்கள் என்று சொல்லி. அப்போ அந்த நாட்களில் நம்ம அப்போஸ்தலரை பார்க்கும் பொழுது சபையிலிருந்து 7 பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள். எதற்காக? அந்த பணிவிடை ஊழியத்தை செய்வதற்காக. அந்த பணிவிடை ஊழியத்தை செய்து தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்க போய் எல்லாம் சாப்பாடு செய்யுங்க, அவங்களை பரிமாறு, அவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, நாங்கள் எல்லாம் போய் உபவாசத்தில் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் சொன்னது என்ன, நீங்க எருசலேமில் மட்டுமல்ல யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளை. இந்த வார்த்தையை கேட்ட பவுல் என்ன பண்ணாங்கன்னா, யூதர்கள் எல்லாருக்கும் போய் இந்த வசனத்தை சொல்லும்போது, ஆண்டவரை பற்றி நியாயப்பிரமாணத்தை திட்டம் தெளிவாய் சொல்லும்போது அவனை கொலை செய்ய எத்தனை பார்த்தார்கள். அவர் ரட்சிக்கப்பட்டதை குறித்து அவர் நம்பவே இல்லை. அப்போ அவர் 2-3 இடத்துல ஆழத்துல போயிட்டு என்ன சொன்னாங்க, இனி நான் குறைஞ்சாத இடத்துக்கு போகிறேன் என்று சொல்லி தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் ஸ்தோத்திரம், அவன் எப்படியாவது நான் ஒரு எருசலேமில் மட்டுமல்ல, அவன் மற்றுள்ள தேசங்களிலே, அரேபிய தேசங்களிலே, அவன் பெரோமாயில, கொரிந்தில, அதேனையில, எபோசோசில, அப்படியாக பல தேசங்களிலே பூமியின் கடைசி வரைந்தும் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு அப்போஸ்தலனாக நம்ம காணப்பட்டோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அப்போஸ்தலனுக்கு கிடைச்ச அதே அழைப்பு நமக்கு இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே ஊழியக்காராய நம்மளே சிறியரா இருந்தாலும் பெரியவரா இருந்தாலும் நம்முடைய தேவன் அவர் ஊழியத்திற்காக பிரித்து எடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் செய்வதற்காக, அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக, அவருக்காக பார்த்த ஆத்மாக்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்காக ஒன்றுக்கு உதவாக நம்மளை ஒவ்வொருத்தரையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்காங்க. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் இந்த ஆர்பி குரூப்பிலே நம்ம கடந்து உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இது நம்மளோட புண்ணியம் அல்ல, அவர் நம்ம வேலை வச்ச கிருபை. ஹல்லேலூயா. அவர் நம்ம வேலை வச்ச இரக்கம். அவர் நம்மளை நினைச்சிருந்தபடினால உலக ஸ்தாபனத்துக்கு முன்பதாக என் மகள் இந்த அமேன் சோதர சத்தியத்தை ஏற்கணும், ஆத்தோடு ஏறணும் என்று சொல்லி ஒரு பவுலை போல ஒரு நல்ல ஒரு காலத்துக்குள்ள ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இந்த ஆர்பி குரூப்பிலே நம்மளை கொண்டு நினைச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சாதாரண ஒரு ஆர்பி குரூப் அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு கிராணத்துவம் உள்ள, ஒரு சந்தோஷம் உள்ள, ஒரு ஐக்கியம் உள்ள, ஒரு தாழ்வுள்ள ஆர்பி குரூப்பில் தேவன் நம்மளை ஊழியர்கள் பவுலினுடைய ஊழியத்தை போல நம்மளை ஊழியத்திலே பயன்படுத்தி இந்த இடத்துல கொண்டு அமர வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆமென் சொன்னாங்க, பிராணனை கூட அருமையா எண்ணல. ஆமென் சொன்னாங்க, எனக்கு வச்சிருக்கிற ஓட்டத்தை நான் நல்ல போராட்டத்தை போராடுவேன் என்று கடைசி அவர் சொல்றாரு.
அவருடைய ஊழியத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய மிஷனரி ஊழியங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் உண்மையாலுமே அவருடைய உபதிரவங்கள், பாடுகள், அவர் பட்ட பாடுகளை நினைச்சு பார்க்கும் பொழுது ஒருபோதும் அவருடைய ஊழியத்தை அவர் செய்த ஓட்டத்தை நல்ல போராட்டம் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் பாடுகள் நிறைந்த போராட்டம், கஷ்டங்கள் நிறைந்த போராட்டம். எத்தனை விதமான காரியங்கள், பாம்பு கடிச்சு கூட அவர் உயிர் போகல, அந்த அளவுக்கு போராடி ஆண்டவர் கூட ஜெயம் பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில கூட அப்படித்தான். இப்ப நம்ம இங்க வந்து ஜம்மு உட்கார்ந்து இருக்கிறோம்னா நம்ம ஊழியத்தில் எத்தனையோ பாடுகள் இருக்கு, எத்தனையோ துக்கங்கள் இருக்கு, எத்தனையோ வேதனைகள் இருக்கு, எத்தனையோ அவமானங்கள் இருக்கு, எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது, தேவைகள் இருக்குது. அதன் மத்தியிலும் கூட சோதரம் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்ற அந்த நல்ல வார்த்தை கர்த்தர் கேட்கும்படியாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே அந்த பவுல் சொல்லுகிறதை போல கடைசி நாட்களிலே அவர் வரும்பொழுது அவருடைய முன்பிலே ஆண்டவரே நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று அந்த வார்த்தை நாம் சொல்வதற்கு திராணி உள்ளவர்களாக, தகுதி உள்ளவர்களாக நின்று கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாம் சூத்திரம் சந்தோஷம் உள்ளவர்களாயும், அவன் உபதிரவத்திலே நாம் பொறுமையுள்ளவர்களாயும், சூத்திரம் ஜெபத்திலே பவுலை போல உறுதியாய் தரித்திருக்கிறவமாய் இருந்தால் இன்னும் அதிகமாய் நம்முடைய ஆர்பி குரூப்பில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் குடும்பங்களும் ஊழியக்காரர்களும் அவர் இன்னும் வளர்ந்து விருத்தியாகவும் வளர்ந்து ஆண்டுகளாக ஊழியத்திலே அநேக இடங்களிலே பூமியின் கடைசி வரைக்கும் போய் கர்த்தருடைய சாட்சியாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யார். அது மாத்திரமல்ல, நான் நம்புகிறது இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்றாங்க. அதே போல இன்னைக்கு நாம சொல்லணும், நாம் நம்பி இருக்கிற தேவன் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறதான அண்ணாத ஊழியக்காரர் எத்தனை பாடுபட்டுதான் நாம் பல இடங்களில் ஊழியம் செய்கிறோம். ஏனென்றால் அவர்கள் சித்தத்தை அறிந்தவர்களாக, ஜெபம் பண்ணுகிறவர்களாக. அந்த முதலாவது அழைக்கும் பொழுதே அனனியாவிட்டு சொல்றான், அவன் பட வேண்டிய பாடு இல்லதென்று நான் அவனுக்கு தெரியப்படுத்துவேன். இது கண்டிப்பா பவுலுக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவன் பட வேண்டிய பாடுகள், அந்த பாடுகள் என்ன ஏது என்று கண்டிப்பாக பவுலுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் எல்லாவற்றையும் குப்பை தூசியுமாய் எண்ணினேன், எல்லாவற்றையும் குப்பை தூசியுமாய் எண்ணிதான் இந்த ஊழியத்திற்கு அவர் கடந்து வந்தார். அதே போலதான் இன்னைக்கு நாமும் அப்படித்தான். ஹல்லேலூயா. பல விதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், நம்முடைய வந்த எல்லா காரியங்களும் விட்டுட்டு தான் நம்ம ஊழியத்துக்கு நாம இறங்கிக்கிறோம். அவருடைய ஊழியத்துக்கு வந்த அவன் நம்மளை ஒருபோது அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல, அவரை நம்மளை தள்ளிவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் நம்முடைய சரீர பலவீனங்களை எதுவாக இருந்தாலும் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி சூத்திரம் ரதத்துக்கு முன்பதாக ஓடிய எரியாமல் கொடுத்த அதே பலனை நமக்கு கொடுத்து அவர் வாழ வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆத்மீக குரூப்ல கடந்து வந்து இந்த நாளிலே கர்த்தருடைய வேத வசனத்தை சொல்லும்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காய் நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். ஒரு நல்ல பவுலை போல. ஹல்லேலூயா. என்ன சொல்றது, ஒரு காமல். கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் வேற எந்த காரியமானாலும் அவர் சொல்கிறது போல அவரோட அன்பை விட்டு நம்ம யார் பிரிக்க முடியும்? ஹல்லேலூயா. அவரோட அன்பை விட்டு யாரும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட கர்த்தரோட ஆண்டவரே உங்களுடைய கிருபை என்னை தாங்கட்டும், உங்களுடைய வல்லமை என்னை தாங்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் என்னை தாங்கட்டும். இந்த உலகத்துக்கு உலகத்தில் எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை, உங்களுடைய தயவு மட்டும்தான், உங்களுடைய பாதுகாப்பு மட்டும்தான் என்று சொல்லி தேவ சமுதிரம் ஒப்பு கொடுப்போம்னா கண்டிப்பா ஒரு பவுலை எப்படி அவர் பயன்படுத்தினாரோ எல்லா தேசம் தைரியமான என்று கர்த்தருடைய சத்தியத்தை சொல்ல தேவன் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரண ஆடுகள் அல்ல, அவருடைய ஸ்தானாதிபதிகள், அவருடைய அம்பாசிடர்கள் தான் நாம் ஒவ்வொருவரும். ஹல்லேலூயா. படிப்பு இருக்கலாம், படிப்பு இல்லாமல் கூட இருக்கலாம், அல்லது வசதி இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், எல்லாரும் நம்மளுடைய அம்பாசிடர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்கு ஒவ்வொரு ஆத்துமாக்களை கூட்டிக் கொண்டு போகக்கூடிய உக்ரானத்துவமான ஊழியத்தை நம்ம கொடுத்திருக்காங்க, உத்தரவாதத்துவமான ஊழியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்காரு. அதனால அந்த ஊழியத்துல இன்னும் நம்ம ஆர்பி குரூப்பில் இருக்கிற எல்லா பாஸ்டர்மார்கள் எல்லாம் இன்னும் உற்சாகப்பட்டு ஊழியத்திலே வல்லமையை பயன்படுத்துவோம். ஒவ்வொரு 6 மாசம் கூடுவோம், நம்ம எல்லாரும் கூடிய ஒன்றாய் வந்து சந்தோஷம்
சந்தோஷமாய் அவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சமயத்தை கொடுத்த நிர்வாகத்துக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா.